இந்த கதை கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். மலேசியாவில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் ராம் அப்படின்ற ஒரு குட்டி பையன் வந்து ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த ஊரில் எப்படின்னா இந்த 6 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சின்ன பசங்க யாரும் வெளியே விளையாடக்கூடாது. ஓகேவா? இது வந்து அந்த ஊரில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ ராம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். ஃபுல்லாக இருட்டில், பட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ராம் அந்த ஃபுட்பாலை சோளக்காட்டுக்குள்ளே தூக்கி அடிச்சிடுறான். சோளக்காடு தெரியும்ல, இந்த அம்புலி படத்துலலாம் வரும்ல, அந்த இடத்துக்குள்ளே அடிச்சிடுறான். இப்போ இந்த ராம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பால் எடுத்துகிட்டு வாங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே வரல. ஃபஸ்ட்டு ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, ஸோ நான் போயிடுறேன், நீயே பால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். ரெண்டாவது பையன் என்ன பண்ணுறான், எனக்கு இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போய் படிக்கணும், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு ஏதோ காரணம் சொல்லிவிட்டு எல்லாருமே அவனை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போது ராம் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அந்த காட்டுக்குள்ளே போய் பால் எடுத்துடலாம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அந்த சோளக்காட்டுக்குள்ளே போய் ரொம்ப நேரமாக பாலை தேடுறான், பால் கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ கரெக்டாக என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு பின்னாடி இருந்து, அதாவது அந்த இடம் எப்படி இருக்கும்னா, அவனுக்கு முன்னாடி சோளக்காடு இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அவனுக்கு பேக் சைடு வந்து வெறும் காடு தான் இருக்கும். இப்போது அவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நீங்கள் இந்த பாலை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ராமும் பின்னாடி திரும்பி பார்க்குறான். அப்போது அந்த காட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு அந்த பாலை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. குட்டி பொண்ணு தான். அந்த பொண்ணோட ஒரு கண்ணு மட்டும் கருப்பு கலரில் இருக்குது. இந்த சைடு மூஞ்சி ஃபுல்லாக முடியால் மூடி இருக்குது. ராம் அந்த குட்டி பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு திரும்ப கேட்குறா, நீங்கள் இந்த பாலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ராமுக்கு ஒரு டவுட்டு என்னென்னா, அந்த பாலை அந்த சோளக்காட்டுக்குள்ளே அடித்தது ராம் தான். அவனுக்கு கிளியராக தெரியும் அந்த பால் அதுக்குள்ளே தான் போச்சு. ஸோ இப்போ இங்கே போன பால் எப்படி அந்த காட்டுக்குள்ளே போயிருக்கும், அது எப்படி இந்த பொண்ணு எடுத்து கொடுக்குறா அப்படின்ற மாதிரி ராமுக்கு ஒரு சந்தேகம். சரி ஓகே, பட் இருந்தாலும் நமக்கு சின்ன பையன் தானே, ஓகே நமக்கு பால் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு பாலை வாங்குறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். இப்போ ராம் கிட்ட போக போக அந்த பொண்ணு பின்னாடி போகிறான். எப்படின்னா நம்ம விளையாடுவோம்ல, ஓகேவா வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி மூவ் பண்ணி போவோம்ல, அந்த மாதிரி அந்த பொண்ணும் இப்போது ராம் கிட்ட விளையாடுறா. அந்த பொண்ணு வான்னு சொல்லிக்கிட்டே பின்னாடி போகிறா. ராமும் அந்த காட்டுக்குள்ளே போயிடுறான். உள்ளே போனதும் கரெக்டாக ஒரு 1 மினிட்ல அந்த பொண்ணு காணாமல் போயிடுறா. சுற்றி முற்றி பார்க்குறான், அந்த பொண்ணு எங்கன்னே தெரியல. என்ன நடக்குதுன்ற குழப்பத்தோட அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ராமோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பையன் சொன்னான்ல, எங்கள் அம்மா இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, நான் உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம பாதியிலேயே விட்டுட்டு போனான்ல, அந்த பையன் அங்கே தரையில் விழுந்து கிடக்குறான். அவனோட பாதி மூஞ்சி ஃபுல்லாக செதஞ்சு போயிருக்கு. ஆக்சுவலாக அவன் இறந்துட்டான். இப்போ அந்த பையனுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கையில் ஒரு பெரிய கல் எடுத்து வச்சுக்கிட்டு அவன் மூஞ்சி நசுங்கி போகிற அளவுக்கு பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் ராமுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பயங்கரமாக பயந்து உடனே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். வேகமாக வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறான். பட் ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பா நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் ராமோட பாடி லாங்குவேஜ், அவன் எந்த அளவுக்கு பதட்டமாக இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத வச்சு அவங்க அப்பா ஏதோ தப்பாக நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ராமோட அப்பா அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ராமோட ஃப்ரெண்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ராம் சொல்கிறது எப்படி நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமோட ஃப்ரெண்டை நிஜமாகவே காணும். விளையாட போன அந்த பையன் வீட்டுக்கும் வரல. ஸோ இப்போ இவங்க ராம் சொல்கிறத நம்பி தான் ஆகணும். இப்போ ராம் அவன் ஃப்ரெண்டை எந்த இடத்துல பார்த்தானோ அதே இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். பட் அங்கே போய் பார்த்தா ராமோட ஃப்ரெண்ட் அங்கே இல்லை. இப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ராம் மேலே தான் சந்தேகம் வருது. இவன் தான் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அவனை ஏதோ பண்ணிட்டான், அதை மறைக்கிறதுக்காக தான் இப்போ ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ராம் கிட்ட போய் சண்டை போட்டு உண்மையை சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக ராமோட ஃப்ரெண்டை தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் கிடைக்கவே இல்லை. அண்ட் ஃபைனலி அடுத்த நாள் விடிய காலையில் அந்த பையனோட பாடி கிடைக்குது. அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியில் அந்த பையனோட பாடி மிதந்துக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, இந்த கொலையை பண்ணது யாராக இருக்கும், அப்புறம் இந்த குட்டி பொண்ணு எங்கேருந்து வந்திருக்கும், ஏன் 6 மணிக்கு மேலே இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ளாஷ்பேக் போகலாமா? (1984) இதே வில்லேஜில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. பட் அவங்களுக்கு 11 வருஷமாக
குழந்தையே இல்லை. குழந்தை இல்லைன்னா எப்படிலாம் பேசுவாங்கன்றது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையுமே மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இத்தனை வருஷமாக இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ திடீர்னு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. 11 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க இதே சந்தோஷத்தோட இந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்கிறாங்க. அவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இத்தனை வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் இதோட தீரப்போகுது அப்படின்னு நினச்சி பயங்கர ஹாப்பியாக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ட்வின்ஸ் அப்படின்றதும் தெரிய வருது. இது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் 9 மாதம் கழிச்சு குழந்தையும் பிறக்குது. முதல் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை நார்மலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறக்குது. பட் இந்த குழந்தை நார்மலாக இல்லை. அந்த குழந்தையோட ஒரு கண்ணு மட்டும் கருப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கை கால் எல்லாம் ஹேண்டிகேப்பாக இருந்திருக்கு. பட் அந்த குழந்தைய அந்த லேடி சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிறாங்க. பட் அந்த ஹஸ்பண்டால் ஏற்றுக்க முடியல. இந்த குழந்தைய பார்த்துட்டு இது நமக்கு வேணாம், இதை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டு தான் அந்த ஒய்ஃப் ரொம்பவே கோவப்பட்டு அதுக்கெல்லாம் என்னால் சம்மதிக்க முடியாது, இது நம்மளோட குழந்தை, இதை நாம் தான் வளர்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிடுறாரு. இவங்க இந்த குழந்தைங்களுக்கு பேரும் வைக்கிறாங்க. முதல் குழந்தை பேர் பிரியா, 2வது குழந்தை பேர் தேவி. பட் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தே அந்த குழந்தைய அழிச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க எல்லாருமே முதல் குழந்தைய கையில் எடுத்து நல்லா கொஞ்சுறாங்க, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பட் இந்த 2வது குழந்தைய பார்க்கும்போது ரொம்பவே அருவருப்பாக ஃபீல் பண்ணி அந்த குழந்தைய தூக்க கூட மாட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் இவங்களை பார்த்து நீ ஏதோ பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் இவங்க 2 பேர் மனசையும் புண்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தாங்கிக்க முடியாமல் தான் இவங்க 2 பேரும் அந்த குழந்தைய அழிச்சிடலான்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இவங்க முடிவெடுத்த மாதிரி 3 நாளுக்கு அப்புறம் அந்த குழந்தைய அழிச்சிடுறாங்க. வெளியே யாராச்சும் கேட்டால் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுச்சு, இது எங்களுக்கு முன்னாடியே தெரியும், குழந்தை பிறக்கும்போதே இந்த குழந்தையால ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி எல்லாரும் வாயும் அடைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க பொண்ணு பிரியா ஃபிசிக்கலி நார்மலாக இருக்கா, பட் மென்டலி நார்மலாக இல்லை. பிரியா வளர வளர அவள் ரொம்பவே கோவமாக அக்ரெசிவாக நடந்துக்க ஆரம்பிக்கிறா. எந்த அளவுக்கு அக்ரெசிவ் அப்படின்னா அவங்க அப்பாவையே கத்தியால் குத்த போயிருக்கா. தன்னைத்தானே போட்டு கிழிக்கிறது, கத்தியால் கையை கிழிச்சிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பிரியா பண்ண ஆரம்பிச்சிருக்கா. பட் பிரியா நார்மலான குழந்தை தான். டே டைமில் இருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருப்பா. பட் அதுக்கப்புறம் அவளுடைய ஆக்டிவிட்டீஸ், கேரக்டர் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும். பிரியாவோட பேரண்ட்ஸும் டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. பட் வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ரிப்போர்ட் என்ன தான் நார்மல்னு சொன்னாலும் பிரியா எந்த அளவுக்கு நடந்துக்கிறா அப்படின்றது அவங்க பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை தேவி தான் இவளுக்குள்ளே இருக்காளோ அப்படின்னு நினச்சி இவங்க பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அவளை வெளியவே வர விடாமல், ஸ்கூலுக்கு கூட அனுப்பாமல் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு பிரியாவை வளர்த்துருக்காங்க. இவங்க வேலைக்கு போகும்போது வீட்டுக்குள்ளே சாப்பாடெலாம் வச்சுட்டு பிரியாவை அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க. பிரியா என்ன தான் அக்ரெசிவாக நடந்துக்கிட்டாலும் அவள் ஒரு நார்மல் குழந்தை தான். பிரியா அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கா. இவளை வீட்டில் வச்சு பூட்டிட்டு அவங்க அப்பா அம்மா போனதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக வெளியே பசங்க விளையாடுறதை எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா. அதை பார்க்கும்போது இவளுக்கும் அவங்க கூட போய் விளையாடணுன்னு ரொம்பவே ஆசையாக இருக்கும். பட் அவளால் போக முடியாது. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிரியா எப்படியோ எகிரி குதிச்சு முதல் முறையாக அந்த வீட்டை விட்டு வெளியே வரா. வெளியே வந்து அந்த பசங்க கூட சேர்ந்து விளையாடலான்னு சொல்லிக்கிட்ட போகிறா. பட் அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரியாவை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருடா பைத்தியம் வெளியே வந்துருச்சு, நாமெல்லாம் ஓடிடலாம், இது கூடலாம் எப்படி நம்ம விளையாடுறது அப்படின்னு சொல்லி பிரியாவை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதாவது பிரியாவோட அப்பா அம்மா அவளை எப்படி போர்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவள் ஒரு பைத்தியம், அதனால தான் அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஊர் ஃபுல்லாக பிரியாவை நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களை பைத்தியம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ பிரியாவுக்கு நேராகவே அந்த பசங்க எல்லாரும் அவளை பைத்தியம்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்தினது அவளால் தாங்கிக்கவே முடியல. அவள் பயங்கரமாக அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளேயே போயிட்டா. அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் இந்த விஷயத்தை பற்றி அவள் சொல்லலை. அப்படி சொன்னால் வீட்டிலேருந்து வெளியே போனதுக்காக அவள் தானே அடி வாங்குவா. இந்த பசங்க பிரியாவை கலாய்ச்ச அடுத்த நாள்ல இருந்து
அந்த குட்டி பசங்களை ஒருத்தனும் காய்ஸ் எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. வித்தியாசமாக இது வரைக்கும் என் ரூமில் வராத ஒரு ஸ்மெல் புதுசாக வருது. சரி ஓகே, எங்கே விட்டேன்? இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாவை கலாய்ச்ச அத்தனை பசங்களும் ஒரு நாளும் ஒருத்தர் இறந்து போயிட்டுருக்காங்க. அதுவும் ரொம்பவே கொடூரமான முறையில். மூஞ்சி ஃபுல்லாக உடஞ்சி போகிறது, ஏரியில் குதிச்சு இறந்து போகிறது, இந்த மாதிரி அந்த குரூப்பில் இருந்த எல்லாருமே டெய்லி இறந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் பிரியா தான் நினைக்கிறீங்களே, பட் அதான் இல்லை. இது எல்லாத்தையும் பண்ணது தேவி. என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே பிரியாவோட கண்ணுக்கு தேவி தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. பிரியா வளர தேவியும் அவன் கூட சேர்ந்து வளர்ந்து பிரியா கூடயே இருந்திருக்கா. ட்வின்ஸ் அப்படின்றதுனால தேவிக்கு பிரியாவை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவளை இப்படி பைத்தியம்னு சொல்லி அந்த பசங்க கலாச்சாரத்தை தாங்கிக்க முடியாமல் தான் தேவி இந்த விஷயத்த பண்ணியிருக்கா. இதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு மாதம் கழித்து இவங்களோட வீடு பூட்டியே இருந்திருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு எல்லாரும் போலீஸை கூப்பிட்டு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே அந்த அப்பா அம்மா 2 பேருமே தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லை, பிரியாவும் அந்த வீட்டுக்குள்ளே இறந்து போயிருந்திருக்கா. தேவி பிரியாவோட அப்பா அம்மாவையும் விட்டு வைக்கல. அப்பா அம்மாவை ஏன் கொலை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பிரியாவை மற்றவங்க மத்தியில் பைத்தியம்னு சொல்லி போர்ட்ரே பண்ணி பிரியாவை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணதுனால தான் தேவி இப்படி பண்ணியிருக்கா. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அவங்களே தூக்கு மாட்டிக்க சொல்லி தூண்டி விட்டு அவங்கள கொன்று இருக்கா. இதுதான் தேவி பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு. என்னதான் தேவி பேயாவே இருந்தாலும் அவள் ஒரு குழந்தை தான் அப்படின்றதுனால இவங்க 2 பேரும் இறந்துட்டா பிரியா என்ன பண்ணுவா அப்படின்றத யோசிக்காமலே தேவி இதை பண்ணிட்டா. இந்த வீடும் பூட்டியிருக்கா அப்படின்றதுனால பிரியாவால் வெளியவும் போக முடியாது. வெளியே போனால் என்ன நடக்கும்ன்றதும் பிரியாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பிரியா இத்தனை மாதமாக அந்த வீட்டுக்குள்ளேயே தனியாக இருந்து சாப்பிடக்கூட எதுவுமே இல்லாமல் இறந்து போயிருக்கா. பிரியாவோட கதை முடிஞ்சது. பட் தேவியோட கதை முடியலை. தேவியை பற்றி இப்போ நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும். சாரி, அது தேவியோட சீக்ரெட் இல்லை, அவங்க அம்மாவோடது. 11 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து திடீர்னு எப்படி ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பேசுகிற பேச்சு தாங்க முடியாமல் அந்த லேடி ஒரு சூனியக்காரங்க கிட்டே போயிருக்கா. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு நான் குழந்தை கொடுக்குறேன், பட் அது கூடவே சேர்த்து ஒரு சாத்தானையும் கொடுப்பேன். உனக்கு 2 குழந்தைங்க பிறக்கும். அதில் முதல்ல பிறக்கிற குழந்தை அது உன்னோடது, பட் 2ஆவதாக பிறக்கிறது சாத்தானோட குழந்தை. அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அதை நீ வளர்த்து தான் ஆகணும். அந்த குழந்தை மென்டலி சரியில்லை, ஃபிசிக்கலி சரியில்லை, என்னவா இருந்தாலும் அதை வளர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. பட் 10 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தை சாத்தானாக இருக்கும். 10 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தையே நார்மலாகிரும். ஸோ 10 வயசு வரைக்கும் அந்த சாத்தானை வளர்க்க வேண்டியது தான் உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அந்த லேடிக்கிட்ட அந்த சூனியக்காரங்க சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அதனால தான் குழந்தை பிறந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் அந்த குழந்தைய முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடி ஒத்துக்கல. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் இந்த குழந்தையை பார்த்து அவங்கள திட்டினாங்கல்ல, நீங்கள் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டீங்க, அதனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் இவங்க திட்டிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் தான் இவங்களும் தேவியக்குள்ளே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சூனியக்காரங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். இப்போ ராமோட ஃப்ரெண்டை தேவி ஏன் கொலை பண்ணான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராம் அந்த பால் அந்த சோளக்காட்டுக்குள்ளே அடித்ததும் முதல்ல அங்கேருந்து போன பையன், அதாவது இப்போ இறந்து போயிருக்கான்ல, அந்த பையனுக்கு அந்த பால் எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ராம வெறுப்பேற்றணும், அவனை நல்லா அழிய விடலாம் அப்படின்னு நினச்சி சோளக்காட்டுக்குள்ளே விழுந்து அந்த பாலை எடுத்து இந்த பக்கம் இருக்கிற காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுடுறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேவி ஏன் அவனை கொலை பண்ணான்னு சொல்லி. அதாவது பிரியாவை எப்படி அந்த மற்ற பசங்க பைத்தியம்னு சொல்லி அவள் மனசை துன்புறுத்தி அவளை கஷ்டப்படுத்தினாங்களோ, இப்போ அதே மாதிரி தான் ராமோட ஃப்ரெண்டும் ராம் மேலே வெறுப்போட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான். ஸோ இதுதான் மலேசியாவில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான கதைன்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய கதை இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹாரர் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாரையாச்சும் இந்த மாதிரி விருப்பத்தி கலாச்சிருக்கீங்களா? சும்மா சொல்லுங்கள். ஓகே, பாய்.